ஆந்திராவில் ஜூனியர் என்டிஆர் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தினுடைய அறிவிப்பு வெளியாகிருக்கு. அது மிகப்பெரிய சர்ச்சையாகிருக்கு. முருகன் வேதங்களில் சொல்லப்படாத கடவுள். அது ரெண்டாவது ஆந்திராக்காரங்களுக்கு முருகனை யாருன்னே தெரியாது. யாரோ ஒரு நடிகர் சொன்னீங்க, அவருக்கு முருகனை பற்றி தெரியுமான்னு தெரியாது. ஆந்திர மக்களுக்கு முருகனை பற்றி தெரியுமான்னு தெரியாது. ஓடுறதுக்கான ஒரு விளம்பர உத்தியாக இருக்கலாம். கடவுளையும் முருகரையும் நம்மக்கிட்ட இருந்து திருட பார்க்குறதா தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறாங்களே. இல்லை, அது முருகனை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் யாரும் போக வேண்டியதில்லை. முருகன் திருமுருகாற்று படையிலே வந்திருக்காரு. அதனால் அவரை காப்பாற்றுறதுக்கு நாம் யாரும் முயற்சிக்க வேண்டியதில்லை. முருகன் தன்னை காப்பாற்றிக்குவார். முருகன் ஒருத்தர் தான் தமிழ் கடவுள், சிவபெருமான் தமிழ் கடவுள். ரெண்டு பேரும் வேதங்களில் இல்லை, ரிக்வேதத்தில் இல்லை. சிவபெருமான வடக்கத்திக்காரர்கள் ஏற்றுக்கிட்டாங்க, முருகனை அவங்க ஏற்றுக்கல. அது காரணம் என்ன? அவங்களுக்கு தெரியாது. முருகன்கிற பேரை நீங்கள் தமிழ்நாட்டிலே ஐயருங்க வச்சுக்க மாட்டாங்க, அந்த தெரிஞ்சுங்க. சுப்பிரமணியன் வைப்பாங்க. என்னன்னா பிராமணனுக்கு அடங்கினவன் அர்த்தம். முருகன் ஒரு ஜாதியை கடந்தவன். அவன் ஆந்திராவில் முருகனுக்கு வழிபட்டு யாரும் கூப்பிட மாட்டாங்க. முருகன் சிலையை தான் வெங்கடாச்சலபதியாக மாற்றினாங்கங்கிறது ஒரு இது உண்டு. அதுக்கு தான் அந்த நாம அவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. எங்கே போனீங்கன்னாலும் தமிழர்கள் வாழ்கிற எல்லா இடத்துலையுமே முருகன் வழிபாடு உண்டு. முருகன்கிறது தமிழ் கடவுளுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை யாரோ ஒரு நடிகை மாற்றிவிட்டு போகிறான்னாக்கா அது முருகனுக்கு தான் கேவலம். அந்த வேற்று மாநிலத்தில் போகுதுன்னா நல்லது தானுங்களே. முருக வழிபாடு மற்ற ஊரையும் பரவுதுன்னாக்கா மகிழ்ச்சி தானே. யார் வேணான்னா பரவுது இல்லை. திருத்தணியை தாண்டி இந்தியாவில் எந்த இடத்துலையுமே முருகன் கிடையாது. ஆனால் உலகம் முழுக்க தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் முருகன் கோயில் உண்டு. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார் வணக்கம். சார், தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு அளவில் மிகவும் போற்றப்படக்கூடிய ஒரு தெய்வம்னா அது முருக பெருமான் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போது ஆந்திராவில் ஜூனியர் என்டிஆர் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தினுடைய அறிவிப்பு வெளியாகிருக்கு. அது மிகப்பெரிய சர்ச்சையாகிருக்கு. என்ன அப்படின்னா, வடக்கில் பிறந்து மத்தியில் போற்றப்பட்டு தெற்கில் கடவுளாக வணங்கப்பட்ட அப்படின்னு சொல்லி ஒரு டேக்லைனோட அந்த படம் வெளியாகியிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? முருகன் வேதங்களில் சொல்லப்படாத கடவுள். அது யாரோ ஒரு நடிகர் எடுத்தது நம்ம ஏன் சீரியஸாக எடுக்கணும்? அது ரெண்டாவது ஆந்திராக்காரங்களுக்கு முருகனை யாருன்னே தெரியாது. திருத்தணி தாண்டினாக்க முருகன் கோயில் எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டை தவிர முருகனுக்கு கோயில் இருக்கிற ஒரே இடம் கர்நாடகாவில் மங்களூர் பக்கத்தில் இருக்கிற சுப்பிரமணிய ஸ்தலம். அங்கே தான் முருகனுக்கு கோயில் இருக்குது. இந்து கடவுள்கள் எல்லாத்தையுமே, அதாவது பிராமண மதத்தினுடைய கடவுள்கள் எல்லாத்தையுமே சிலைகளாக செஞ்சு அந்த வரலாறுகளை எல்லாம் இது ஒரு பொம்மைகளாக செஞ்சு வச்சு பத்ரிநாத்தில் ஒரு இடம் இருக்குது, அந்த ஆசிரமம் இருக்குது. அதில் போனீங்கன்னா பிராமண மதத்தை சேர்ந்த எல்லா கடவுளும் இருக்குது. அதில் ஒரு வேடிக்கையான ஒரு இது என்னன்னா, ராதா கிருஷ்ணன்னு சொல்கிறோம். ராதாவும் கிருஷ்ணனும் அவ்வளோ நெருங்கிய காதலர்கள்னு அந்த இடத்துல ஒரு சிலை இருக்குது. ராதாவும் கிருஷ்ணனும் கட்டிப்பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. ஒருத்தன் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னா ராதாவுடைய ஒரிஜினல் கணவன். அது மாதிரி ஒரு சீன் இருக்குது. அது மாதிரிலாம் இருக்குது. அந்த இடத்துல முருகன் கிடையாது. வேதங்களில் சொல்லப்படாத கடவுள்கள் முருகனும் சிவனும். ஆனால் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ நிஜமான தமிழர்கள் அவங்க இருக்கிற எல்லா இடத்துலையுமே முருகன் கோயில் உண்டு. அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா நிறைய முருகன் கோயில் இருக்குது. அதனால் யாரோ ஒரு நடிகர் சொன்னீங்களே, அவருக்கு முருகனை பற்றி தெரியுமான்னு தெரியாது. ஆந்திர மக்களுக்கு முருகனை பற்றி தெரியுமான்னு தெரியாது. அதை நம்ம பெருசாக இது பண்ண வேண்டியதில்லை. அது ஓடுறதுக்கான ஒரு விளம்பர உத்தியாக இருக்கலாம். அதை பற்றி நம்ம சட்டம் பண்ண வேண்டிய அவசியம். சார், இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதோடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டிருக்காங்க. அதில் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் முருக வேடத்தில் வராரு, ஆனால் தலையில் நாமம் இட்டிருக்காரு சார். அதான் குழப்பத்தின் உச்சம். எதை வேணாலும் எடுக்கலாம்னு எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் என்ன இருக்குது? இப்போது இது வரலாற்றை திணிக்கிற மாதிரி இருக்கே. ஒரு டிவியில் ராமாயணம் போடுறாங்க. ராமாயணம் முழுக்க சிவபெருமானால் நடத்தப்படுதுன்னு காட்டுறாங்க. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிவபெருமானை கும்பிட்டு தான் எல்லா அந்த சிவபெருமான் தான் முழுக்க ராமனுடைய செயல்களுக்கு காரணம் சிவபெருமான்னு காட்டுறாங்க. ஏற்றுக்கிட்டு போக வேண்டியது தான். அதை காட்டுறதை வேடிக்கை பார்த்துட்டு போங்க. அதில் என்ன இருக்குது?
இப்போ வரலாற்று திரிபு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலமாக ஒரு கடவுளையும் வரலாற்றில் வந்து திணிச்சிக்கிட்டே இருக்காங்க, இல்லை திரிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது கடவுளையும் முருகரையும் நம்மக்கிட்ட இருந்து திருட பார்க்குறதா தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறாங்களே. இல்லை, அது முருகனை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் யாரும் போக வேண்டியதில்லை. முருகன் வந்து திருமுருகாற்று படையிலே வந்திருக்கார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நக்கீரன் சங்கப்புலவர் நக்கீரனால் பாடப்பட்டவர் திருமுருகாற்றுப்படை. அதனால் அவரை காப்பாற்றுறதுக்கு நாம் யாரும் முயற்சிக்க வேண்டியதில்லை. முருகன் தன்னை காப்பாற்றிக்குவார். அதுக்கு சக்தி இல்லைன்னா போகட்டும். திருமுருகாற்றுப்படைன்னு நீங்கள் சொன்னதுனால இன்னொரு கேள்வி சார். திருமுருகாற்றுப்படையிலேயே அவர் வந்து இமயத்தில் பிறந்ததா ஒரு குறிப்பு இருக்கிறதா ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு. இருக்கட்டுங்க. சிவபெருமான் வந்து கைலாச மலையில் சிவபெருமான் இருக்கார். அவருடைய மகன் ஒரு கதை இருக்குது. அது இமயமலையில் பிறந்திருக்கலாம். யார் இல்லைன்னா பிள்ளையாரை வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? பிள்ளையார் யார் தெரியுமில்ல? பௌத்த மத சின்னமான ஐராவதங்கிற யானையைத்தான் அதை வந்து பௌத்த மத சின்னத்தை அழிக்க முடியாமல் போய் அவரை விநாயகர்னு ஏற்றுக்கிட்டு பிராமண மதம் ஏற்றுக்கிட்டு முழுமுதற் கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்குது. அவன் பிராமண மதத்தை இந்து மதத்தை சேர்ந்தவனுக்கு வந்து முழுமுதற் கடவுள்னு சொல்லி கும்பிடுற பிள்ளையார் ஒரு பௌத்த மத சின்ன இது புனித சின்னமான ஐராவதங்கிற யானை. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு போக முடியாதா? அதனால் முருகன் வந்து கைலாய மலையில் பிறந்தது காரணம் என்னன்னா, பார்வதி சிவனையும் கைலாய மலையில் இருந்தாங்க, பிரசவங்க நடந்திருக்குன்னு எழுதியிருப்பார். அந்த எழுத்தாளராக கற்பனை பண்ணியிருப்பார். பிரசவம் பார்த்த டாக்டரை பற்றி எதாவது எழுதியிருக்காரா? இல்லையா? அதையும் சேர்த்து விட வேண்டியது தானே. ரங்காச்சாரிங்கிறவர் தான் பிரசவம் பார்த்தார்னு எழுத வேண்டியது தானே. தமிழ் மரபில் கும்பிடக்கூடிய கடவுள்களையும் கடவுள்களுடைய பெயர்களையும் தொடர்ந்து வரலாற்றில் திணிச்சு தங்களுடைய கடவுளாக உருவகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டே இருந்தால் தமிழர்களுக்கான வரலாறுன்ற ஒன்றே இல்லாமல் போயிடும், இல்லை திரிச்சு கூறப்படும், அதுதான் உண்மைன்னு ஆகிடும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கே ஐயா. ஏன்னா இப்போது தமிழ் கடவுள்கள் அப்படின்னு நம்ம லிஸ்ட்டு எடுத்தோம்னா முருகனை தாண்டி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. முருகன் ஒருத்தர் தான் தமிழ் கடவுள், சிவபெருமான் தமிழ் கடவுள். 2 பேரும் வேதங்களில் இல்லை, ரிக்வேதத்தில் இல்லை. வேதங்கிறது ஒன்று தான், அது தெரியுமில்ல உங்களுக்கு. 4 வேதங்கள் இல்லை. ரிக்வேதத்தினுடைய 4 அத்தியாயங்கள். ரிக்வேதம், அதர்வண வேதம், சாம வேதம், யஜுர்வேதம், 4 அத்தியாயங்கள் தான், 4 வேதங்கள் இல்லை. அந்த எல்லாம் சேர்த்து ஒரு புத்தகம் தான். ரிக்வேதத்தில் சொல்லப்படாத கடவுள்கள் சிவபெருமானும் முருகனும். ஆக பிராமண மதத்துக்கும் இந்த நாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. முருகனுக்கு சிவனுக்கு சம்மந்தமே கிடையாது. சிவபெருமான வடக்கத்திக்காரர்கள் ஏற்றுக்கிட்டாங்க, முருகனை அவங்க ஏற்றுக்கல. அது காரணம் என்ன? அவங்களுக்கு தெரியாது. கார்த்திகைங்கிற பேர் நீங்கள் நார்த்தில் நீங்கள் பார்க்க முடியாது. முருகன்ற பேர் நீங்கள் நார்த்தில் பார்க்க. முருகன்கிற பேரை நீங்கள் தமிழ்நாட்டிலே ஐயருங்க வச்சுக்க மாட்டாங்க, அதை தெரிஞ்சுங்க. சுப்பிரமணியன் வைப்பாங்க. என்னென்னா பிராமணனுக்கு அடங்கினவன்னு அர்த்தம் சுப்பிரமணியன். அந்த பேரை வச்சுக்காங்களே ஒழிய முருகன்ற பேரை எந்த ஐயரும் வச்சுக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு கோவில்கள்லையும் முருகர் வழிபாடு அப்படின்னு போகும்போது பூநூல் போடக்கூடிய அந்த வழக்கம் இருக்கு ஐயா. அது கடவுளுங்கிறதுக்கு மேலே இதுன்னு சொல்லி பூநூல் போடுறாங்க. அதை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும்? முருகன் வந்து ஒரு ஜாதியை கடந்தவன். அவன் வள்ளிங்கிற ஒரு குரத்தையை வந்து பட்டியலினத்தை சேர்ந்த பெண்ணை வந்து அவன் திருமணம் பண்ணிக்கிட்டு வர்றான். அந்த அளவுக்கு புரட்சிகரமானவன் முருகன். அதனால் முருகனுக்கு பூணூல் போடுறாங்கன்னா அவரை ஏற்றுக்கிறானுங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், நமக்கு சந்தோஷம் தானே. இப்போ குன்றுள்ள இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இருக்குது. ஆனால் ஆந்திராவிலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தெலுங்கு மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துலையோ போயிட்டு முருகரை பற்றி ஏதாவது ஒரு போற்றி பாடக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த வார்த்தையை சொன்னவங்கள தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க இல்லையா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ஏன்? நீங்கள் சொல்கிறது எனக்கு செய்தி. ஆந்திராவில் வந்து முருகனை வழிபட்டு யாரும் கூப்பிட மாட்டாங்க. திருப்பதி கோயிலுக்கு பற்றி ஒரு இது உண்டு. ஒரு ஆழ்வாரே சொல்கிறார், உண்ணுவார் யார் உன் உருவம் தன்னை அப்படிங்கிறார். பெரியாழ்வாரோ யாரோ. எதனாலன்னா முருகன் சிலையைத்தான் வெங்கடாச்சலபதியாக மாற்றினாங்கங்கிறது ஒரு இது உண்டு. அதுக்கு தான் அந்த நாமம் அவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. மலையில் இருக்கிறது வந்து முருகன் தான். இந்த முருகனை தான் வெங்கடாச்சலபதினு இவங்க கும்பிடுறாங்கங்கிறது இன்றைக்கி வரலும் நம்பப்படுது. அதனால தான் ஆந்திராவில் வந்து முருக வழிபாடே கிடையாது. நான் தான் சொல்கிறேனே, திருத்தணியை தாண்டி இந்தியாவில் எந்த இடத்துலையுமே முருகன் கிடையாது. அங்கே எல்லாம் வழிபாடும் கிடையாது. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம சட்டம் பண்ண வேண்டிய அவசியம். ஆனால் உலகம் முழுக்க தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே எல்லாம் முருகன் கோயில் உண்டு. சேஷல்ஸ்ன்னு ஒரு ஊர், ஒரு சின்ன ஊர், சின்ன தீவு, அதில் முருகன் கோயில் இருக்குது, இப்போ விநாயகர் கோயில் இருக்குது. அதே மாதிரி ரீயூனியன் வேகமாக ஒன்றா கடலில் விழுந்துருவோம். அவ்வளோ சின்ன ராமேஸ்வரத்தை விட சின்னது.
அங்கே முருகன் கோயில் இருக்குது. எங்கே போனீங்கன்னாலும் தமிழர்கள் வாழ்கிற எல்லா இடத்துலையுமே முருகன் வழிபாடு உண்டு. முருகனுங்கிறது தமிழ் கடவுளுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை வந்து யாரோ ஒரு நடிகை வந்து மாற்றிவிட்டு போகிறான்னாக்கா அது முருகனுக்கு தான் கேவலம். தமிழர்கள் மீது தொடர்ந்து பிராமணர்களுடைய மூட நம்பிக்கைகளும் வழிபாடுகளும் திணிக்கப்பட்டிருக்குன்ற ஒரு வாதம் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிராமண மதமே திணிக்கப்பட்டது தான். அந்த மதம் இங்கே இல்லவே இல்லையே. 7ஆம் நூற்றாண்டில் வந்து மகேந்திர பல்லவன் வந்து சமண மதத்திலேருந்து சைவ மதத்துக்கு மாறின பிறகு தான் அந்த பக்தி இதே வருது இங்கே. அதுக்கப்புறம் தான் விஷ்ணு எல்லாம் வர்றாங்க. சமணர்களை இப்போ தெரிஞ்சால சம்பந்தம் 8000 பேரை அந்த சௌந்தர பாண்டியனுடைய மனைவி மங்கையர்கரசியை கையில் போட்டுக்கிட்டு 8000 சமணர்களை கொண்டு குவிச்சான். அப்படி தான் சமண மதம் அழிஞ்சது. அது ஒன்றும் சமணர்கள் தான் இங்கே இருந்தாங்க. அப்பர்னு நீங்கள் பெருசாக இது பண்ணுறீங்க. சைவ சமய குறவர் 4 அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் இருக்கீங்க. அப்பர் தான் முதல்ல இதாக சொல்லுங்க. அந்த அப்பர் வந்து ஒரிஜினலாக வந்து சமணர், தர்மசேனருங்கிறது அவருடைய பேர். அதிலிருந்து மாறி அவர் வந்து சைவராம் மாறி அவர் தான் வந்து மகேந்திர பல்லவனை மாற்றுறாரு. அப்படி மாற்றுறதுனால தான் புலிகேசி படம் எடுத்துக்கிட்டு வர்றான். ஏன்னா காஞ்சிபுரம் வந்து அந்த காலத்தில் 2ஆக இருந்தது. இது பௌத்த காஞ்சி, சமண காஞ்சின்னு இருந்தது. அதை வந்து பிற்காலத்தில் இவனுக்கு வந்து மகேந்திர பல்லவன் மாறினதுக்கு பிறகு விஷ்ணு காஞ்சி சிவகாஞ்சின்னு மாற்றினாங்க. அதனால தான் திருமாவளவன் ஒரு தடவை சொன்னார், பௌத்த மத இது காஞ்சிபுரம், அதை வந்து நீங்கள் பேரை மாற்றக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தார். அதனால் இதெல்லாம் வரலாற்றில் உள்ள விஷயங்கள். 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் நாயன்மார்கள் வருகிறார்கள், ஆழ்வார்கள் வர்றாங்க, ஆண்டாள் போன்றவர்கள்லாம் அப்போ தான் வர்றாங்க. திருக்குறள் வந்து சமண மதத்தை சேர்ந்ததுங்கிறதுக்கு ஆதாரமே என்னன்னா, ஆண்டாள் எழுதுகிற அவருடைய திருப்பாவையில் தீக்குறளை சென்று ஓதோங்கிறார். குறளுங்கிறது ஒரு மோசமான புத்தகம், அதை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணக்கூடாதுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த பிராமண மதம் இங்கே உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி எல்லாரும் காலையில் திருக்குறளை படிச்சிருந்துருக்காங்க, பாராயணம் பண்ணியிருக்காங்க. அதை திருக்குறளை சென்று ஓதோங்கிறான், படிக்கக்கூடாதுங்கிறான். திருக்குறளை சென்று ஓதோம். அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் சமண மதத்தை எதிர்த்தாங்க, பௌத்த மதத்தை எதிர்த்தாங்க, ஒழிச்சாங்க. இங்கே ஒழிச்சாங்களே ஒழிய சமணம் ஒரு வழியாக அழிஞ்சு போச்சு. பௌத்த மதம் உலகம் பூரா பரவிடுச்சு. இன்றைக்கி 3ஆவது பெரிய மதம். முஸ்லீம், இந்த கிறிஸ்தவர்களுக்கு அடுத்தது முஸ்லீமுக்கு அடுத்தது பௌத்த மதம் தான் பெருசு. உன்னுடைய மதம் இங்கே டெல்லிக்குள்ளார சுற்றிட்டு இருக்கு, இந்து மதம். அந்த இந்து மதம் அப்படிங்கிற ஒரு வழக்காடலை, அந்த சொல்லாடலை இப்போ வரைக்கும் சைவ மத தலைவர்கள்னு சொல்கிறவங்களும் வைணவ மத தலைவர்கள்னு சொல்கிறவங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே, அந்த முரண்பாடு ஏன்? அது உங்கள் இஷ்டம். எந்த இலக்கியத்திலையுமே வந்து இந்து மதங்கிற பேரே கிடையாது. இந்து மதங்கிற பேரை வச்ச வந்து வெள்ளைக்காரன். இந்தியாவில் அனுஷ்டிக்கப்படுகிற மதங்கிறதுனால இந்து மதம்னு பேரை வச்சாங்க. அதை வச்சது வெள்ளைக்காரன். அதனுடைய ஒரிஜினல் பேர் வந்து பிராமண மதம் தான். அப்போ அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணால் தமிழர்கள் எதுக்குள்ளே வருவாங்க? இப்போ என்னுடைய கடவுள் வந்து என்னுடைய குலதெய்வம் வந்து அங்காள பரமேஸ்வரி. எந்த விதத்தில் இருக்குது? நீங்கள் சொல்கிற உங்கள் பிராமண மதம் சொல்கிற எந்த புக்கில் அங்காள பரமேஸ்வரி இருக்குது? இங்கே இருக்குது கோலவிடியம்மன் இருக்குது. எந்த விதத்தில் சொல்லியிருக்கிறாங்க? மாரியம்மன் எந்த விதத்தில் சொல்லியிருக்கிறாங்க? இதெல்லாம் வந்து காவல் தெய்வங்கள், இதெல்லாம் தான் நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் குலதெய்வம் எதுன்னு கேட்டாக்கா எவனும் வந்து விஷ்ணு பெருமாள்னு எவனும் சொல்கிறதில்ல. கோலவிடியம்மன், நாகாத்தம்மன் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆக அந்த மதம் இங்கே வரல. அந்த பிராமண மதமே இங்கே யாருக்கும் பரவல வரல. எத்தனை பேர்த்துக்கு வந்து இது மயிலாப்பூர் கோயில் வந்து குலதெய்வ கோயில்னு சொல்கிறாங்க. பார்சாதி கோயில் எத்தனை பேர்த்துக்கு குலதெய்வ கோயில்? பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கோயில், அதுதான் என் குலதெய்வம்னு போவாங்க. அதனால் அந்த மதம் இங்கே பரவவே இல்லை. பிள்ளையார்னு நீங்கள் கும்பிட்றதே வந்து ஐராவதங்கிற பௌத்த மத சின்னம். நான் சொல்லலை, மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகத்தில் க்ளீனாக எழுதியிருக்கார், ஆதாரங்களோடு போட்டிருக்கு. அதனால தான் அரச மரத்தடியில் இருக்குது. அரச மரங்கிறது வந்து போதி மரம். போதி மரத்தடியில் உட்காந்துருந்த ஐராவதங்கிற பௌத்த மத சின்னத்தை தான் இவனுங்க ஆலமரத்தடியில் இருக்கிற பிள்ளையார் சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக இந்த பிராமணர்கள் முதல் கடவுள் கும்பிட்றதே பௌத்த மத சின்னத்தை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை.
இப்போது தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் இப்போ நான் சொன்ன அந்த படக்குறிப்பு பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன வரலாறுகள் ஒரு பக்கம் மாறிக்கிட்டே வந்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பிள்ளையார் அப்படின்ற ஒரு தெய்வம் வழிபடுறோம் அப்படின்னா, இப்போ சமூக வலைதளங்கள் நிறைய வளர்ந்துருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் சமூகத்திலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னும் போது முருகரையும் வேறு மாநிலத்தினுடைய முக்கிய கடவுளாக அவங்க மாற்றுறதுக்கான வாய்ப்பு தான் இது. அதனுடைய நடவடிக்கை வேற்று மாநிலத்தில் போகுதுன்னா நல்லது தானுங்களே. முருக வழிபாடு மற்ற ஊரையும் பரவுதுன்னாக்க மகிழ்ச்சி தானே. ஆனால் கடவுளே அவங்க வந்து எங்களுடைய கடவுள் தான் அவரை வச்சுக்கிட்டு போட்டுமே, யார் வேணாங்கிறா? இப்போ இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள்லாம் ஜெயிச்சது எங்கள் கடவுள் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற முஸ்லீம்கள்லாம் எல்லாம் எங்கள் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி முருகனையும் ஏற்றுக்கிட்டு போகட்டுமே, யார் வேணாண்ணா? பரவுது இல்லை, நல்லது தானே. அது வரலாற்று பெருமைகளில் தமிழர்களுக்கு ஒரு இழுக்கா அமையும் அப்படின்றாங்க. அதே இதில் என்ன உங்களுக்கு என்ன இதில் கஷ்டம் தெரியல. முருகனை வந்து வேறு யாருமே கும்பிடக்கூடாது அவங்கள தவிர. என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள்? முருகனை வந்து அப்படியே தனிமைப்படுத்தி அவனை ஓரம் கட்ட பார்க்குறீங்களா? அடுத்தவனும் வந்து கும்பிட்டு வர்றான்னாக்கா நம்ம சந்தோஷப்படுறதை விட்டுட்டு அப்போ நீ எப்படி என் சாமியை கும்பிடலான்னு சொன்னால் அர்த்தம் இல்லையே.